அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம டெஸ்ட் 3 குரூப் 4 உடைய ஆப்டிடியூட் கொஷின்ஸ் பார்ப்போம். ஸோ ஒரு அருமையான ஒரு நருந்தகையோட மேற்கோள், கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. ஸோ இது மீனிங் உங்களுக்கே தெரியும். ஸோ பிச்சை எடுத்தாவது படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ கல்வியை போல் ஒரு ஆயுதம் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. ஸோ அதனால் இந்த வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் வந்து அப்படியே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. டெஃபினட்டாக வில் கெட் சக்ஸஸ். ஓகே, இருக்கக்கூடிய டைம் நிறையா இருக்குது, இன்னமும் இருக்குது. ஸோ இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட நீங்கள் டெஃபினட்டாக வில் கெட் குட் மார்க்ஸ். ஸோ தமிழ் 100 மார்க்ஸ் இருக்குது, தமிழில் ஃபுல் மார்க்கும், ஆப்டிடியூடில் 25 மார்க்ஸ் இருக்குது. தென் பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, இது மூணுலேயும் ரொம்ப ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் வருது. ஸோ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். நம்ம இப்போ 25 கொஷின்ஸ் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஷின். ஸோ எப்படி பண்ணீங்கன்னு தெரில. ஸோ சீரியஸாக பண்ணுங்கள். எப்போவுமே எந்த டெஸ்ட் எழுதினாலும் ஸோ ரொம்ப சீரியஸோட ஆல்வேஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு இருந்து படிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக வில் கெட் சக்ஸஸ். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் வரும். ரைட்? ஸோ இதெல்லாமே சார் வந்து தமிழும் ஜிகேவும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸ் கொஷின்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மேடம்கிட்ட கூட ஃபீட்பேக் கொடுங்க. பட் இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 25 அவுட் ஆஃப் 25 வாங்கலாம். 1 or 2 கொஷின்ஸ் மட்டும் உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஸோ அடுத்த டெஸ்ட்டும் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி. ஓகே, ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சாரி. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்ஸ். ஒரு பெட்டியில் என்ன இருக்குது? 5:6 என்ற விகிதத்தில் ₹1 50 பைசா, ஓகேவா, மற்றும் 25 பைசா நாணயங்கள் உள்ளன. மொத்த தொகை ₹240 என்றால் ₹1 நாணயத்தின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ கொஷின் நம்பர் 134. ஓகேவா? ஸோ ஈஸியான சம் தான் இது. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு விகிதத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஒரு பெட்டி உங்கள்கிட்ட இருக்குது. அந்த பெட்டியில் ஸோ எப்போவுமே மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸாக பார்க்கக்கூடாது, அதுக்கு உயிர் கொடுத்துடணும். உங்கள் கையில் ஒரு பெட்டி இருக்குது. அதில் என்னெல்லாம் இருக்குது? ₹1 காயின் இருக்குது, 50 பைசா காயின் இருக்குது, 25 பைசா இருக்குது. ஸோ ஒரு பெட்டியில் ₹1 50 பைசா மற்றும் 25 பைசா நாணயங்கள் உள்ளன. ஓகே, விகிதத்தில் எந்த விகிதத்தில் இருக்குது? ₹5 காசு, ஓகேவா, 8 காசு 6 இருக்குது, 25 பைசா 4 காசு 8 இருக்குது. அப்போ இதனுடைய வேல்யூ என்ன? இது காயின், ஓகேவா. ஸோ இது ₹1 காயினு, இது 50 பைசே காயின், இது 25 பைசே காயின், ஓகேவா. 0.0 பாயிண்ட். ஓகே, ஸோ எல்லாம் காயின் 100 பைசே போட்டுக்கோங்க, இல்லைன்னா ₹1 50 பைசா 25 பைசா, ஓகேவா. ஓகே, இது ₹1, ஓகேவா. ஸோ 6 காயின் இருந்தால் அதனுடைய வேல்யூ என்ன? வேல்யூ கன்வெர்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ இதனுடைய வேல்யூ ₹5, இதனுடைய வேல்யூ ₹3, இதனுடைய வேல்யூ ₹2, ஓகேவா. ஸோ 6 காயின் இருக்குதுன்னா 8 காயின் ₹3, ₹1 4 காயின் இருக்கும், 8 2 காயின் இருக்கும். அப்போ உங்கள்கிட்ட ₹10 பணம் இருந்தால் எப்படிங்க? ₹10 பணம் இருந்தால் ₹5 மொத்தம் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ₹1 காயினோடது ₹5, 8 காயினோடது ₹3, 4 காயினோடது ₹2. இப்போ உங்கள்கிட்ட பணம் எவ்வளோ இருக்குது? ₹240 இருக்குது. எவ்வளோ இருக்குது? ₹240 இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா. ஸோ இங்கே பாருங்களேன், சிம்பிள். ₹10 இருந்தால் 50% ஆஃப் த வேல்யூ வந்து என்ன இருக்குது? ₹5ங்கிறது 50%. அப்போது மொத்த தொகையில் உங்கள்கிட்ட பாதி என்ன காயின் தான் இருக்குமாம்மா? ₹1 காயின் தான் இருக்கும். அப்போ இங்கே மொத்த தொகை எவ்வளோ? டோட்டல் அமௌண்ட் இஸ் ₹240. அப்போ மொத்த தொகையில் பாதி எவ்வளோ? ₹120. அந்த ₹120 எப்படிங்க இருக்கும்? ₹1 காயினாக இருக்கும். அப்போ மொத்தம் எத்தனை காயின் இருக்கும்? 120 காயின் இருக்கும். ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்ன? பி. ஸோ சிம்பிளான கணக்கு தான். ஓகே, கொஞ்சம் பிரைனை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர். ஸோ என்ன விகிதத்தில் இருக்குது? காயின் 5:6:2 5:6:8 விகிதத்தில் இருக்குது. அதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம்? வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ ₹5, ₹1 காயின் 5 இருக்குதுன்னா ₹5, 8 காயின் 6 இருக்குன்னா அதனுடைய மதிப்பு ₹3, 4 காயின் 8 இருக்குது அப்படின்னா அதனுடைய மதிப்பு ₹2. அப்போ ₹10 இருந்தால் ₹5, ₹1 காயினோடது ஸோ ₹3, 50 பைசா காயினோடது ₹2. அப்போது மொத்த வேல்யூவில், ஓகேவா. ஸோ 30% வந்து என்ன இருக்குது? 8 காயின் இருக்குது. ஒருவேளை 8 காயின் எத்தனை இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 24 10% அப்படிங்கிறது 30% அப்படின்னா எவ்வளோ? 3 24 ₹72, ஓகேவா. எவ்வளோ? ₹72. ஸோ இது வந்து எவ்வளோ? 50 பைசே காயின். அப்போ எத்தனை 8 காயின் இருக்கும்? 144, ஓகேவா. 144. இப்போது
4 காயின் எவ்வளோ இருக்குது 20%. அப்போ 20%னா 24 48 ரூபா. அப்போ 48 இன்ட்டு 4 எவ்வளோ 50 இன்ட்டு 4னா 200. ஸோ 192 காயின். ஓகேவா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 ரூபி காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120. 8 காயின் பார்த்தீங்க அப்படின்னா 144. ஓகேவா. 50 பைசே காயின். ஓகே, அடுத்தது 25 பைசே அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன இருக்கும் 192 இருக்கும். ஓகே, ஸோ கிளியராக புரிஞ்சுதா. ஸோ இதுதான் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். இந்த வேல்யூவை அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி 50% 1 ரூபி காயின் டோட்டல் 240 ருபீஸு. அப்போ 120 ரூபா. வித்தவுட் பென் அண்ட் பேப்பர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ணலாம். அடுத்தது இரு எண்களின் விகிதமானது 2 எண்கள் உங்கள்கிட்ட இருக்குது. ரைட்டு, எப்படி இருக்குது 3:4. அவற்றின் கூடுதல் 70. ஓகே, 2 எண்களுடைய விகிதமானது 3:4. அந்த எண் என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம என்னென்னு வச்சுக்கலாம் 3x 4x. ரைட்டு, அவற்றின் கூடுதல்னு சொன்னனால 4 போட்டுக்கிறோம். 3x + 4x = 70. அப்போ 7x = 70. x = 70/7 which is equal to 10. ஓகே, எக்ஸோட மதிப்பு என்ன 10. அவற்றின் விகிதமானது 5:6 மாற்ற அதனுடன் எவ்வளவு கூட்ட வேண்டும்? இந்த 3:4 என்னவா மாற்ற போகிறோம்? இவற்றோட கூடுதல் 70ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3யோட ரேஷியோ அப்படின்னா என்ன வரும்? ஸோ 7ஆக இருந்தால் 3:4. ஓகேவா. அப்போ 70ஆக இருந்தால் இங்கே என்ன வரும் 30:40. அதுதான் எக்ஸோட வேல்யூ 10 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 3x அப்படின்னா என்ன வரும் 30. 4x அப்படின்னா என்ன வரும் 40 வரும். இப்போது 30/40. ஓகேவா. 30/40. இந்த 30/40ஓட எதை ஆட் பண்ணால் ஓகேவா என்ன வேல்யூ ஆட் பண்ணால் நமக்கு ரேஷியோ என்னவாக மாறுதாமா? என்னவா ரேஷியோ மாறுது 5/6 மாறும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ கிராஸ் மல்டிப்ளை ஆன் போத் சைட். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர் 30 + x. இந்த 6 இங்கே போயிடும் = 5 × 40 + x. ஸோ 6 × 30 என்ன கிடைக்கும் உங்களுக்கு 180 + 6x = 5 × 40 200 + 5x. ஓகே, இந்த 5x இந்தட்ட வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு x. அப்போ x = இந்த 180 இந்தட்டம் போயிடுச்சுன்னா 200ல் 180 போச்சுன்னா x = 20. ஓகேவா. அப்போ எக்ஸோட மதிப்பு அப்போ கூடுதலாக அதோட என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடன் மாற்ற வேண்டும்னா எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னா 20 ஆட் பண்ண வேண்டும். ஓகேவா. ஸோ புரியுதா. ஸோ இரு எண்கள் விகிதம் 3:4. அவற்றின் கூடுதல் 70 அப்படின்னாலே 30 40ன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த 30ஓடையும் 40ஓடையும் எதை ஆட் பண்ணால் 5:6 வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன 20 ஆட் பண்ணோம்னா அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30 40ன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இதோட 20 ஆட் பண்ணணும், இதோட 20 ஆட் பண்ணால் 50. ஸோ 60 60ங்கிறது என்னவா மாறும் 5:6. இதுக்குமே பேனா பேப்பர் தேவையில்லை. ஓகேவா. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதுக்கும் பேனா பேப்பர் தேவைப்படாது. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் சம் 136. உங்கள்கிட்ட 12,400 ரூபா இருக்குது. ஓகேவா. 3 தொழிலாளர்களுக்கு இடையே பங்கிடப்படுகிறது. பங்கிடப்படும் விதங்களில் முறையே 1/2 1/3 1/5 எனில் மிக குறைவான பங்கு தொகை காண்க. சரி, நம்ம 3 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். சரியா, இதில் பார்த்தாலே தெரியுது இது 1/2 அப்படிங்கிறது 50%, 1/3னா 33.33, 1/5னா 20% அப்ராக்சிமேட்டாக வருது. ஓகேவா. மொத்த லாபம் டிவைடட் அமாங் 3 ஒர்க்கர்ஸ். ஓகே, 3 ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. 12,400 ரூபா பிரித்து கொடுக்க போகிறோம். இதில் யார் அதிகம் யார் நடுவில் யார் கம்மியாக வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ரேஷியோ இருக்குது இல்லையா, இதுக்கு 2 3 5க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 15 என்ன வரும் 15ல் 30 வரும். ரைட்டா. ஸோ 2 3 5. ஸோ 2 × 3 6 6 × 5 30. ஸோ இந்த 30 விகிதம் 30 எல்சிஎம் எடுத்துட்டோம். ஸோ 1/2 ரைட்டாக 30 வரணும்னா இது எதாவது மல்டிப்ளை பண்ணும் 15ஆல். அப்போ கீழே 15ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலே 15ஆல். இல்லை எல்லாத்தையும் 30ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா. அப்போ 30ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 1/2 × 30, அப்புறம் 1/3 × 30, அப்புறம் 1/5 × 30. ஓகேவா. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ 30/2. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் 30/2 30/2. அடுத்தது 30/3. அடுத்தது 30/5. ஓகேவா. 30/5. ஸோ அப்போ 15:10:6. ஸோ இதுதான் விகிதம். ரைட்டா. அப்போ 31 ரூபா பணம் இருந்தால்
ரூபா பணம் இருந்தால் 15:10:6 என்கின்ற விதத்தில் பிரிப்பாங்க. நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது? 124 100 ஓகேவா? ஸோ 12,400 இருக்குது. இந்த 31 எதால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12,400 வரும்னா 400ஆல் 4 31 124 அப்புறம் 2 சைபர். அப்போது இந்த மொத்த தொகையை 400ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு ரேஷியோ நம்ம என்ன பண்ணலாம்? 400ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதையும் 400ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதையும் 400ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முதல் நபர் பெறுறது 15 × 400 என்ன வரும் அப்படின்னா 6000. 10 × 400 4000. 6 × 400 2400. அப்போது இருக்கிறதுலே கம்மியாக பெறக்கூடிய நபரோட தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி 2400 ஓகேவா? கொடுத்துருக்கிற ரேஷியோவை முழுமையாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். 2 3 5க்கு எல்சிஎம் எடுத்தால் 30 ரைட்டாக கன்வெர்ட் பண்ணோம்னா 15:10:6 அந்த ரேஷியோ 31 ரூபா காசு இருந்தால் 15 ரூபா. 3 தொழிலாளருக்கு முதல் தொழிலாளருக்கு 15 ரூபாயும், ரெண்டாவது ஆளுக்கு 10 ரூபாயும், மூணாவது ஆளுக்கு 6 ரூபாயும் கிடைக்குங்க. மொத்தம் 31 ரூபா இருந்தால் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 12,400 இருக்குது. அப்போது இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணினா 3100. அப்படியே 200 300 400ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12,400 கிடைக்குது. ஸோ மொத்த தொகையை 400ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த எல்லாத்தையும் 400ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 6 400 2400 முடிஞ்சு போச்சு. அதிகமாக பெறக்கூடிய நபருடைய தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6000 ரைட்டா? இரண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியவங்க யாருன்னா 4000 ஓகே. ஸோ இல்லைன்னா இண்டிவிஜுவல் ரேஷியோ சம் ஆஃப் 2 ரேஷியோ இன்ட்டு டோட்டல் அமௌண்ட்டு ஓகேவா? ஸோ அப்படியும் போடலாம். ஸோ கம்மியாக வாங்குறது யார்? 6/31 × 12,400. 31 ஒரு தடவை, 12,400 4 தடவை, 6 × 400 2400. இதுக்குமே பேனா பேப்பர் தேவையில்லை. 1/2 1/3 1/5 எல்சிஎம் எடுத்தால் 30. ஸோ 30னா 15:10 என்ன வந்துடும்? 6 முடிஞ்சு போச்சு. ஸோ 31 ரூபா கூட்டுனா 31 ரூபாய்னா 124ன்னு பார்த்தாலே 31 × 4 அப்போ 12,300னா அப்போ 400. அப்போ 6 400 2400 அப்படின்னு உடனே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த சம் போகலாமா? 137வது கணக்கு. இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. உங்கள்கிட்ட 2 கேனில் பால் இருக்குது. முதல் கேனில் என்ன ரேஷியோ இருக்குதுன்னா 8:3. ரெண்டாவது கேனில் என்னவா இருக்குது அப்படின்னா 15:7. அடுத்ததில் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கலந்தால் நமக்கு என்ன கிடைக்குது? 5:2 ஓகேவா? ஸோ மில்க்கு வாட்டர் எல்லாத்தையும் இப்போ 8 எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேயும் 15 எடுத்துக்கோங்க, இங்கேயும் 5 எடுத்துக்கோங்க. ஸோ 8 என்னது 11. இதில் 15/22 5/7 ஓகேவா? ஸோ இந்த 11 22 7 இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்குமே காமனான மெத்தடு. ஸோ இது எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுத்திங்கன்னா 22க்கு 11க்கு 7க்கு எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 2 டைம் 1 டைம் 7 2 7 14 14 × 11 14 × 11 ஓகேவா? ஸோ இதுதான் வேல்யூ. இப்போது இதை 114 × 11 என்ன பண்ண போகிறோம்? 154ன்னு போடாமல் அப்படியே இது எல்லாத்தையும் எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா 14 × 11 எல்சிஎம்மாக எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே ஆல்ரெடி 11 இருக்குது அப்படின்னா இது எதால் மல்டிப்ளை பண்ணுவோம்? 14ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே ஆல்ரெடி 22 இருக்குதுன்னா எதால் மல்டிப்ளை பண்ணுவோம்? 7ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே ஆல்ரெடி 7 இருக்குதுனால 22ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே 22ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் 22ஆல் மல்டிப்ளை பண்ணும். இந்த 11 இங்கே இருக்கா? அப்போ இதை 14ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 154 வரும். இங்கே 22 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 154 வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ 8 × 14 5 8 80 4 8 32. அப்போ இங்கே என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 112. இங்கே 10 7 70 5 35 அப்போ 105 ஓகேவா? இங்கே சென்டரில் இருக்கக்கூடியது 5 22 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110. ஸோ 110க்கும் இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தா தீர்ந்து போச்சு. 105க்கும் 110க்கு எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஓகேவா? ஸோ 5. அடுத்தது இப்படி கிராஸ் இங்கே என்ன வித்தியாசம் வருதுன்னா 105க்கும் 110க்கும் 5 வருது. இங்கே 110க்கும் 112க்கும் வித்தியாசம் என்ன வருது? 2. அப்போ என்ன ரேஷியோவில் கலக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:2. என்ன ரேஷியோவில் கலக்கணும்? 5:2. நல்லா பார்த்துக்கோங்க. கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம் ரேஷியோவை. இது கேன் 1, இது கண்டெய்னர் 1, இது கண்டெய்னர் 2 ஓகேவா? ஸோ என்ன ரேஷியோவில் 8:3 15:7 ரெண்டையும் கலந்தால் நமக்கு என்ன கிடைக்குது? 5:2 கிடைக்குதுங்க ஓகேவா? ஸோ எடுத்தால் வாட்டர் எடுத்துக்கணும், இல்லைன்னா மில்க் எடுத்துக்கணும். நான் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது எடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் செகண்ட் இருக்கக்கூடியது எடுத்திங்கனாலும் செகண்ட் ரேஷியோவில் எடுத்துக்கிட்டனாலும் இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணும். இதே ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். ஸோ 8. ஸோ முதல் பாட்டு 8/2 கூட்டினா 11 ரைட்டா? 15/2 கூட்டினா 22. 5 பார்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். மொத்தம் 7 பார்ட்டில் 5 சரியா? இந்த டினாமினேட்டருக்கு எல்லாத்துக்கும் 11 22 7க்கு எல்சிஎம் எடுத்தால் 154.
ஓகேவா? ஸோ 154 எல்சிஎம் வருது. இந்த 11 எதால் மல்டிப்ளை பண்ணால் 154 வரும்னா 14ஆல், கீழே 14ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலே 14ஆல் மல்டிப்ளை பண்ணும். 8 × 14 பைத்தெட்டு 80, 4 8 32, 112. அடுத்தது 22 × 7 தான் 154 வரும். 15 × 7 பைத்தேழு 70, ஐஏழு 35, 105. ஸோ இதனுடைய வேல்யூ 112, இதனுடைய வேல்யூ 105. இப்போ சென்ட்ரல் இருக்கக்கூடியது 7 22 154. அப்போ 5 22 110. ஸோ 105க்கு 110க்கு வித்தியாசம் 5, 112க்கு 110க்கு வித்தியாசம் 2. ஸோ 5:2 இஸ் தி ஆன்சர். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ஏ மற்றும் பிக்கு 5:3 என்ற விகிதத்தில் வருமானம் உள்ளது. சரி, ஏ இருக்கிறான். ஓகேவா? ஸோ ஏக்கு என்ன, ஏ/பிக்கு என்ன மாதிரி வருமானம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:3. ஓகே, வருமானம் இன்கம் வருது. சி 2000 செலவழித்து, சி எவ்வளோ செலவழிக்கிறாரு? சி 2000 செலவு பண்ணுறாரு. ஓகேவா? சி செலவு பண்ணுறது 2000 செலவழித்து பி ரூபாய் 700 சேமிக்கிறாரு. இது வந்து எக்ஸ்பென்ஸு. ஓகேவா? மைனஸு. சேமிப்பு யார்? பி எவ்வளோ சேமிக்கிறாரு? ப்ளஸ்ஸு. சரியா? 700 சேமிக்கிறாரு. ஏபிசி மூவரின் செலவு விகிதம் ஏபிசி. ஓகேவா? ஏபிசியின் செலவு என்ன சொல்கிறாங்க? 8:5:2. ஓகேவா? ஸோ ஏ எவ்வளோ செலவு பண்ணுறான்? 8:5:2. ஓகே, இங்கே சியோடைய செலவு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 சொல்கிறாங்க. அப்போது இதிலிருந்து அப்படியே ரிவர்ஸில் வரும். சி வந்து 2000 செலவு பண்ணால் அப்போ ஏ வந்து எவ்வளோ செலவு பண்ணுவான்? பி எவ்வளோ செலவு பண்ணுவான்? ஏ அப்போ 8000 செலவு பண்ணுவான். ஓகேவா? சி 2 பார்ட், 2 ரேஷியோ 2000 அப்படின்னா 5 ரேஷியோ என்னது? 5000. 8 ரேஷியோ என்னது? 8000. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சு போயிடுச்சு? சி செலவு பண்ணது தெரிஞ்சு போயிடுச்சு, பி செலவு பண்ணது 5000. பி சேமித்தது எவ்வளோ? 700. பி எவ்வளோ சேமிச்சிருக்கிறாரு? 700. அப்போது பியோடைய சம்பளம் எவ்வளோவா இருக்கும்? செலவு பண்ணினது சேமித்தது ரெண்டையும் கூட்டினா தான் சம்பளம். அப்போ பியோட சம்பளம் எவ்வளோ? 5700. ஓகேவா? ஸோ நான் சொல்லலை, பாருங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஸோ இது வந்து சும்மா சுற்றி விடுற மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் கிளியராக புரியும். செம்ம பார்க்காதீங்க. ஏ மற்றும் பிக்கு 5:3 என்ற விகிதத்தில் வருமானம். ஓகே, ஸோ அப்போ 3 பார்ட் அப்படிங்கிறது 5700. இப்போ பாருங்கள், ஏ/பிக்கு என்ன ரேஷியோவில் வருமானம் வருதாம்மா? 5:3. 3 ரேஷியோ 5700. அப்போனா 5 ரேஷியோ எவ்வளோ? அப்போ ஒரு ரேஷியோ அப்படிங்கிறது 1900. ஒரு ரேஷியோ அப்படிங்கிறது எவ்வளோ? 1900. அப்போ 3 1900 தான் நமக்கு என்ன கிடைக்கும்? 5700 கிடைக்கும். அப்போ 5 1900 எவ்வளோ? 5 2000னா 10000. அப்போது 9500 ஏவுடைய வருமானம். ஏக்கு எவ்வளோ வருமானம்? 9500. ஏயின் சேமிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஏ எவ்வளவு? ஏயின் சேமிப்பு எவ்வளவு? ஏ 9500 சம்பாதிக்கிறான். ஏ எவ்வளோ செலவு பண்ணுறான்? 8000 செலவு பண்ணுறான். உங்களுக்கு சம்பளம் 9500. 8000 செலவு பண்ணிட்டீங்கன்னா 1500 என்ன பண்ணலாம்? சேமிக்கலாம். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் தி சரியான விடை. புரியுதா? ஸோ சிம்பிள். ஏவுக்கும் பிக்கும் என்ன வருமானம்? 5:3 என்ற விகிதத்தில் வருமானம் உள்ளது. சி 2000 செலவழித்து பி 700 சேமித்தால் ஏபிசியின் செலவு 8:5:2. ஏபிசியோடைய ரேஷியோ, செலவு ரேஷியோ என்ன சொல்கிறாங்க? செலவு பண்ணுற ரேஷியோ 8:5:2. அப்போ சி எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாரு? 2000 செலவு பண்ணியிருக்கிறாரா? அப்போ 2 ரேஷியோ 2000, 5 ரேஷியோ 5000, 8 ரேஷியோ 8000. இதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போது பி எவ்வளோ சேமிக்கிறாரு? பி வந்து 700 சேமிக்கிறார். அப்போ பி வந்து செலவு பண்ணது 5000, சேமித்தது 700. அப்போ அவருக்கு சம்பளம் எவ்வளோ? 5700. அப்போ பிக்கு எவ்வளோ மாத வருமானம்? 5700. ஆல்ரெடி வருமானத்தோட விகிதத்தை 5:3ன்னு கொடுத்துருக்குறாங்க. 3 ரேஷியோ உள்ள பிக்கு 5700. அப்போ வருமானம் 5 ரேஷியோனா எச்சு 8 சம்பளம் வாங்கினா 3 பியோ 5. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 ரேஷியோங்கிறது 5700னா 5 ரேஷியோ அப்படிங்கிறது எவ்வளோ? ஒரு ரேஷியோட மதிப்பு 1900. 5 1900 அப்படிங்கிறது எவ்வளோ? 5 2000னா 10000. அதில் ஒரு 500 குறைச்சிக்கோங்க, 9500. 9500 ஏ சம்பளிக்கிறாரு, 8000 செலவு பண்ணுறாரு அப்படின்னா 1500 என்ன பண்ணுவார்? சேமிப்பார். அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். ஏ/பி 2:3. ஏ/பி 2:3. அடுத்தது பி/சி என்ன சொல்கிறாங்க? 5:7. சியோடைய மதிப்பு 42. சியோட மதிப்பு என்னங்க? 42 எனில் ஏவுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஈஸியான சம்மு தான். இப்போது இதை வந்து 2-3 விதமாக சால்வ் பண்ணலாம். 2:3, 5:7. ஓகேவா? இப்படி எடுத்து எழுதலாம். ஏ/பி, பி/சின்னு. அதாவது
A/B B/Cன்னு எழுதலாம். இப்படி எழுதணும்னா A/B இப்படி ஒரு மல்டிப்ளிகேஷன், இப்படி ஒரு மல்டிப்ளிகேஷன், இப்படி ஒரு மல்டிப்ளிகேஷன் போடலாம். அதாவது 2 × 5, அடுத்தது 3 × 5, அடுத்தது 3 × 7, 2 5 10, 3 5 5, 3 7 21. இதுதான் ரேஷியோ. 10:15:21 அப்படிங்கிறதா ரேஷியோ. இந்த ரேஷியோவில் நம்ம பிரிச்சுக்கலாம். பட் நமக்கு இங்கே என்ன, சியோட மதிப்பு 42 ரூபாய்ன்னு சொல்கிறாங்க. அப்போது A/B/C, சியோட மதிப்பு 21 ரூபா தான் கொடுத்துருக்குது. ஆனால் சியோட மதிப்பு 42 ரூபா மாறணும்னா அப்போ என்ன பண்ணணும், சியை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் 2 21 42, 2 இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் 2 15 30, இங்கே 2 10 20. அப்போ ஏவோடைய மதிப்பு எவ்வளோ, சியோடது 42 ரூபாய்ன்னு சொன்னாங்கன்னா ஏவோட மதிப்பு என்ன வரும், 20 ரூபா வரும். ஓகேவா, வெரி சிம்பிள். இப்போது இன்னொரு மெத்தட் இருக்குது. A/B என்ன சொல்கிறாங்க, 2:3. B வந்து என்ன சொல்கிறாங்க, B/C 5:7. இப்போது ஃபஸ்ட்டு ரேஷியோவை நம்ம ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கணுங்க. இங்கே 3 இருந்தால் இங்கே 3 வர மாதிரி கொண்டு வரணும். இந்த 5 3ஆக மாற்றணும்னா என்ன பண்ணணும், 5ஆல் டிவைட் பண்ணி 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த 7 என்ன பண்ணணும், 5ஆல் டிவைட் பண்ணி 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 3 7 21 21/5. அப்போ B/C என்னவா மாறிடுச்சு, 3:21/7 மாறிடுச்சு. ஆல்ரெடி A/B என்னவா இருக்குது, 2:3 இருக்குது. மறுபடியும் B/C என்னவா இருக்குது, 3:21/5 இருக்குது. இங்கே B வந்து 3 இருந்தால் இங்கேயும் B 3 இருந்தது அப்படின்னா கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம்னா 2:3:21/5. எல்லாத்தையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா, மல்டிப்ளை பை 5 பண்ணோம்னா I2 10, 3 5, ஸோ 5 5 கேன்சல் ஆகி 21. ஸோ இப்படி ஒரு மெத்தட் இருக்குது, 10:11 15:21. ஸோ இப்படி ஒரு மெத்தட் இருக்குது. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் 2 விதமாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரேஷியோவை ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற ரேஷியோவில் மாற்றுறது. இது வந்து பை ஃபார்முலா A/B B/B அப்புறம் B/C இந்த லாஜிக்கில் வரும். A/B அப்புறம் B/B அப்புறம் B/C இப்படி வரும், ரைட்டா. ஸோ இப்படியும் சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மெத்தடு ஃபாஸ்ட்டாக வருதோ அது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவதாக சொல்லி கொடுத்த அந்த ஃபஸ்ட்டு ரேஷியோ இருக்குது இல்லையா, எதை ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறோமோ அதுதான் ஈஸியாக இருக்கும், அது அக்யூரேட்டாகவும் இருக்கும், தப்பு வராது. ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது அது கஷ்டமாக இருக்கும், பட் போக 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 ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாமா. இந்த டைஸ் சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்லேருந்து கண்ணை மூடிட்டு சால்வ் பண்ணலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கனசதுரத்தின் ஒரு புள்ளிக்கு எதிர்ப்புறம் எத்தனை புள்ளிகள் இருக்கும், 1க்கு ஆப்போசிட் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ பாருங்களேன், இதில் இங்கே ஒரு புள்ளி இருக்குது. அப்போ 2 5 எப்படி வந்திருக்குது அப்படின்னா இது ஒரு புள்ளி, 2 5 எப்படி வந்திருக்குன்னா அடுத்தடுத்துள்ள பக்கங்கள் வருது. ஒரு பகடைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாக் பீஸ் பாக்ஸ் இருக்குது, அதுதான் டைஸு ஷேப்பில் இருக்கும். மேலே கீழே லெஃப்ட்டு ரைட்டு முன்னாடி பின்னாடி மொத்தம் 6 சைடு இருக்கும், ரைட்டா. ஸோ 1க்கு எதிர்பக்கம் என்னென்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக 2 மேலே இருக்குது, 5 ரைட் சைடு இருக்குது. 1 மேலே இருந்தது அப்படின்னா 4 வராது, 5 வராது. ஸோ அப்போ எதெல்லாம் வராதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1க்கு எதிர்பக்கமாக 2 வராது, 5 வராது, 4 வராது. ஸோ இது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்லேயே சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ 2 வராது, 4 வராது, 5 வராதுன்னா அப்போ என்ன தான் வரும், 6. 1க்கு எதிர்பக்கம் வரக்கூடிய ஆப்ஷன் என்ன இருக்குது, 6 இருக்குது. இப்போ பாருங்களேன், இதில் இன்னொரு பியூட்டிஃபுல் இருக்குது. ஸோ எது காமனாக இருக்குதோ அதை டாப்பில் வச்சுக்கலாம். மொத்தம் 4 பொசிஷன். ஓகேவா, ஸோ டாப்பு, பாட்டம், அட்ஜசன்ட் சைடு 1, அட்ஜசன்ட் சைடு 2, அட்ஜசன்ட் சைடு 3, அட்ஜசன்ட் சைடு 4 அடுத்துள்ள பக்கங்கள். ஸோ இது டாப்பு, ரைட்டு. அட்ஜசன்ட் சைடு 1, அட்ஜசன்ட் சைடு 2, அட்ஜசன்ட் சைடு 3, அட்ஜசன்ட் சைடு 4. இது என்னது, பாட்டம். சரியா, இப்போ என்னென்னா இதை காமனாக இருக்கிறத தூக்கி மேலே போட்டுக்கிறோம். ஒரு டாட்டு மேலே, இது 1, இது 2, இது 5, இது 1, இது 4, இது 5, ரைட்டா. ஸோ 1 மேலே தூக்கி போட்டாச்சுன்னா மீதி இருக்கக்கூடியதை 5 2ன்னு எழுதலாம், 5 2ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி 1 மேலே தூக்கி போட்டால் 4க்கு அப்புறம் என்ன வரும், 5. ஸோ 4க்கு அப்புறம்னா 4 இப்போ கிளாக் வைஸில் ஆன்டி கிளாக் வைஸில் எடுத்து எழுதணும். அப்போ கண்டிப்பாக என்னெல்லாம் வராது, 2 வராது, 5 வராது, 4 வராது. அப்போ கண்டிப்பாக 1க்கு எதிர்பக்கம் 3 வரலாம், இல்லைன்னா
6 வரலாம். ஆனால் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க, 3 கொடுத்துருந்தா 3 அல்லது 6 போடணும். இங்கே வெறும் 6 மட்டும்தான் இருக்கனால உறுதியாக என்ன வராது, 4 வராது, 2 வராது, 5 வராது. அப்போ 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு கனசதுர தொகுதியின் 2 நிலைகள் காட்டப்பட்டுள்ளன. 5 மேலே இருக்கும் பொழுது எந்த எண் கீழே இருக்கும்? அப்போ 5க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ இதில் என்ன காமனாக இருக்குது, இதில் என்ன காமனாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா 2 டைஸில் 3 காமனாக இருக்குது. இந்த காமனாக இருக்கக்கூடியதை என்ன பண்ணி வச்சுக்குவோம், மேலே தூக்கி வச்சுக்குவோம். ஆனால் இது ஆப்ஷன்லேருந்து என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஏன்னா 5 காமிக்கவே இல்லை. ஓகேவா, 5 நமக்கு என்ன பண்ணவே இல்லை, காமிக்கவே இல்லை. ஸோ அதனால் 3 மேலே தூக்கி வச்சிட்டோம். 3 மேலே போயிடுச்சு அப்படின்னா 1க்கு அப்புறம் என்ன, 4. ஸோ 1க்கு அப்புறம் 4 ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எடுத்து எழுதணும். ரைட்டா? இப்போ மேலே 3 போயிடுச்சுன்னா 6க்கு அப்புறம் 2. சரியா? 6க்கு அப்புறம் 2. அப்போ 1க்கு எதிர்பக்கம் 6, 2க்கு எதிர்பக்கம் 4. அப்போ 3க்கு எதிர்பக்கம் என்ன வரும், 1, 2, 3, 4. மீதி இருக்கக்கூடியது என்ன தான், 5 தான். ஓகேவா? அப்போ 1க்கு எதிர்பக்கம் இருக்கக்கூடியது 2 நிலை காட்டப்படனா 5க்கு மேல், 5க்கு மேலேனா 3. ஓகேவா? 5க்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது 3. இது டாப்பு, இது பாட்டம். ஓகேவா? ஸோ புரியுதா? ஸோ இருக்குல்லே இதான் ஈஸியான மெத்தடு. adjacent side 1, adjacent side 2, adjacent side 3, adjacent side 4. ஒரு வெரி சிம்பிள். ஒன்ஸ் அகைன் ஐ வில் ரிப்பீட்டு. காமனாக இருக்கக்கூடிய நம்பரை தூக்கி மேலே போட்டுக்கணும். இதில் காமனாக இருக்கக்கூடிய நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா? 3 போட்டாச்சு. மீதி இருக்கிறத எடுத்து எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் 3 மேலே போட்டாச்சுன்னா 1, அப்புறம் 4. 3 மேலே வச்சுச்சுன்னா 6, 2. மீதி இருக்கக்கூடியது 1, 5. 5க்கு மேலே இருக்கக்கூடியது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆன்சர். ஓகேவா? ஸோ புரிஞ்சிச்சா? அடுத்த சம் போகலாமா? அடுத்து இதே தான். சரியா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள பகடையின் 4 நிலைகளிலிருந்து மஞ்சள் நிறத்திற்கு எதிரே உள்ள நிறத்தை காண்க. ஸோ மஞ்சளுக்கு ஆப்போசிட், மஞ்சள் அப்படின்னா என்னது, எல்லோவுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எல்லோவுக்கு ஆப்போசிட் என்ன வரும், ஸோ என்ன வராது ஃபஸ்ட்டுங்கிறத கண்டுபிடிக்கலாம். எல்லோவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ப்ளூ வராது, ஆரஞ்சு வராது. ப்ளூ வராது, ஆரஞ்சு வராது. ஓகேவா? ஸோ எல்லோவுக்கு ஆப்போசிட் வேறு, எல்லோவுக்கு ப்ளூ வராது, ரெட்டு வராது. ஓகேவா? ஸோ எல்லோவுக்குன்னா ரோஸ் கலரும் வராது. மீதி இருக்கக்கூடியது என்ன இருக்குதோ அதுதான் வரும். சரியா? வயலட். ஓகே, ரெட்டு வராது, ரோஸ் வராது, அப்புறம் என்ன வராது, ப்ளூ வராது. அப்போ என்ன வரலாம், வயலட் வரலாம். ஓகே, ஸோ இது ட்ரையல் அண்ட் எரரில் போட்டுக்கலாம். இல்லைனா இதே மாதிரி தான் 2 டயக்ராம் எது காமனாக இருக்குது அது மேலே தூக்கி வச்சுட்டு மீதி இருக்கிறத ஆன்டி கிளாக் வைஸில் எடுத்து எழுதிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர். ஒரு கனசதுரத்தின் நிலைகளிலிருந்து கீழே காட்டப்படணும்னா ஏக்கு எதிர்முகத்தில் எந்த எழுத்து இருக்கும்? ஸோ ஏக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும், இது ரெண்டில் எது காமனாக இருக்குது, ஏ காமனாக இருக்குது. ஸோ ஏவை தூக்கி மேலே போட்டுக்கிறேன். ஓகேவா? ஏ மேலே வச்சுச்சுன்னா ஆன்டி கிளாக் வைஸில் எடுத்து எழுதணும். எஃப் பிஏ. ரைட்டா? ஏ மேலே போட்டாச்சுன்னா சிஏ இஏ. அப்போ மீதி என்ன இருக்குது, பி. ஸோ ஏ பி சி டி. பி இங்கே வந்துச்சு, அப்போ ஏ டி வரும் இங்கே. ரைட்டா? ஏ பி சி டி இ எஃப். ஏக்கு ஆப்போசிட் என்ன, டி. எஃப்க்கு ஆப்போசிட் என்ன, சி. பிக்கு ஆப்போசிட் என்ன, இ. ஓகேவா? ஸோ புரியுதா? இங்கே என்ன கேட்டுக்கிறாங்க, ஏக்கு எதிர்முகம்னா டி வரும். ஸோ ஆப்ஷன் ஏ, ஏக்கு ஆப்போசிட்டில் டி. இப்போ பாருங்கள், இங்கே எல்லாமே ஸ்டார் குறி எழுத்து முகத்திற்கு எதிரே உள்ள முகத்தில் எந்த குறி இருக்கும், இங்கே ஸ்டார் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா கண்டிப்பாக ப்ளஸ்ஸு ஆப்போசிட்டு மைனஸு. ஓகேவா? அப்போ என்ன எதெல்லாம் வராதுங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாருக்கு ஆப்போசிட்டில் என்னெல்லாம் வராதுன்னா மைனஸ் வராது, அட்டு வராது. இங்கே ஸ்டார் இருக்குதா, மைனஸ் வராது, அட்டு வராது. அதே மாதிரி என்ன வராது, ப்ளஸ்ஸு வராது, அட்டு வராது. இங்கே ஸ்டார் இருக்குதா, ப்ளஸ்ஸு வராது, டாலர் வராது. இங்கே ஸ்டார் இல்லை. ஸோ கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எதெல்லாம் வராது, அட்டு எலிமினேட் பண்ணியாச்சு, டாலரை எலிமினேட் பண்ணியாச்சு, அடுத்தது ப்ளஸ்ஸையும் எலிமினேட் பண்ணியாச்சு. அப்போ மீதி இருக்கக்கூடியது என்ன தான், சி தான். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் தான் கேட்பாங்க மேக்ஸிமம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மெத்தடை வச்சு நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் வச்சும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரெண்டில் காமனாக இருக்கக்கூடிய டயக்ராம் எடுத்து மேலே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது இருக்கா, இது இந்த டயக்ராம்லையும் இதுலேயும் என்ன காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாரை தூக்கி மேலே வச்சுக்கோங்க. அப்போது ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் என்ன வருது, அட்டு வருது. அடுத்து ஸ்டாரை தூக்கி மேலே வச்சாச்சா, டாலருக்கு அப்புறம் டாலர் இங்கே வருது, டாலருக்கு அப்புறம் ப்ளஸ் வரும். ஓகே, ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா இப்படி ட்ரையல் அண்ட் எரரில் போட்டு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ஃபிகர் கிடைக்கும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு கம்பேரிஷனில் போகிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 8. ஓகேவா? அடுத்தது ஒரு 187 முதல் 190 பின்வரும் தகவல்களை கவனமாக படித்து அதன் கீழே உள்ள கேள்விகளுக்கு தகுந்த விடை அளிக்கவும். சில நேரங்களில் இவ்வளோ 4 கொஷின்ஸ் ஒரே பேராக கொடுக்க மாட்டாங்க, இவ்வளோ பெரிய பேராக வச்சு ஒரு கொஷின் கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த தகவல்களை எப்படி கையாளுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே போகலாமா? ABCDEFGH மொத்தம் 8 பேர் இருக்கிறாங்க. இந்த 8 பேர் எப்படி உட்காந்துருக்குறாங்கன்னா வட்ட வடிவில் வட்டத்தின் மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். ஓகே, ஸோ ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இப்படி உட்காந்துருக்குறாங்க. வட்டத்தின் ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்டத்தின் மையத்தை நோக்கி இப்படி உட்காந்துருக்குறாங்க. ரைட்டா? ஸோ இதுதான் ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஸோ இப்படி உட்காந்துருக்குறாங்க. ஸோ இது யார் யார் எப்படி உட்காந்துருக்குறா அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். எப்படி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஏக்கு இடதுபுறம் 4ஆவதாக நோக்கி அமர்ந்துள்ளனர். எஃப் என்பவர் ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா என்ன? எஃப் என்பவர் ஏக்கு இடதுபுறம் 4ஆவதாக. சரி, எஃப் என்பவர் ஏவுக்கு இடதுபுறம். ஸோ ஏக்கு இது வந்து வலதுபுறம். ரைட்டா? இது வலதுபுறம். ரைட்டா? இது வந்து என்ன புறம்? இடதுபுறம் ஏவுக்கு. ஸோ ஏவுக்கு இடதுபுறம் எத்தனாவதாக உட்காந்துருக்கிறாருன்னா 4ஆவதாக. 1 2 3 4ஆவதாக. சரியா? எஃப் எப்படி அமர்ந்துள்ளார்? எஃப் என்பவர் ஏக்கு இடதுபுறமாக 4ஆவதாகவும் எஃப் ஏவுக்கு இடதுபுறம் 4ஆவதாக அமர்ந்துள்ளார். ஓகே, கண்டிஷன் நம்பர் 1 முடிச்சாச்சு. ரைட்டா? சிக்கு வலதுபுறம் மேலும் ஏவுக்கு இடதுபுறம் 4ஆவதாகவும் சிக்கு வலதுபுறம் 2ஆவதாகவும் அமர்ந்துள்ளார். ஸோ சிக்கு என்ன பண்ணுறாரு? சிக்கு வலதுபுறமா இடதுபுறமா? சிக்கு வலதுபுறம் 2ஆவதாகவும் அமர்ந்துள்ளார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சி போடுறீங்கன்னா சிக்கு வலதுபுறம் 2ஆவதாக அமர்ந்துள்ளார். யார்? எஃப். ஓகேவா? ஸோ புரியுதா? இப்போ இதுதான் ஈக்குவேஷன். ஸோ கிவன் டேட்டா 2 எழுதியாச்சு. ஸோ எஃப் என்பவர் ஏக்கு இடதுபுறம் 4ஆவதாகவும் சிக்கு வலதுபுறம் 2ஆவதாகவும். ஸோ எஃபோட பொசிஷனை ஃபில்லப் பண்ணியாச்சு. மொத்தம் 1 2 3 4 5 6 7 இன்னும் ஒரு பொசிஷன் மட்டும் வரணும். அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் சிக்கு வலதுபுறம் 2ஆவதாகவும் அமர்ந்துள்ளார். பி என்பவர் ஏவுக்கு இடதுபுறம். பி என்பவர் ஏவுக்கு இடதுபுறம் எத்தனாவதாக? ஸோ பி என்பவர் ஏவுக்கு இடதுபுறம் 2ஆவதாக அமர்ந்துள்ளார். பி வந்து ஏவுக்கு இடதுபுறம் 2ஆவதாக முடிஞ்சு போச்சு. ஸோ பி என்பவர் ஏவுக்கு இடதுபுறம் 2ஆவதாக 1வது 2வது போட்டாச்சு. ரைட், அடுத்தது என்ன ஸ்டேட்மெண்ட்டு? அமர்ந்துள்ளார். மற்றும் ஏ என்பவர் ஜிக்கு உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். சரியா? மற்றும் ஏ என்பவர் ஜிக்கு உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏ என்பவர் ஜியுடைய வலதுபுறத்தில் உடனடியாக அமர்ந்துள்ளார் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டாங்க. அடுத்தது பாருங்கள், இ என்பவர் பிக்கு உடனடியாக அருகில் அமரவில்லை. அப்போ இ என்பவர் பிக்கு உடனடியாக அருகில் அமரவில்லை அப்படின்னா இ இங்கே வராது. ஓகேவா? அருகில் அமரவில்லை. ஆனால் டிக்கு இடதுபுறம் 4ஆவதாக அமர்ந்துள்ளார். டிக்கு இடதுபுறம். அப்போ பியும் இ இங்கே வரமாட்டாங்க. டிக்கு இடதுபுறம் எத்தனாவதாக? 1 2 3 4ஆவதாக. அப்போது இங்கே தான் என்ன பண்ண முடியும்? டி இங்கே போட்டால் இங்கே வராது. ஓகேவா? டிக்கு இடதுபுறம். யாருக்கு? டிக்கு இடதுபுறம் 4ஆவதாக அமர்ந்துள்ளார். யார்? இ என்பவர் பிக்கு உடனடியாக அருகில் அமரவில்லை. சரியா? இ என்பவர் பிக்கு உடனடியாக அருகில் அமரவில்லை. ஆனால் டிக்கு இடதுபுறம் 4ஆவதாக அமர்ந்துள்ளார். யார்? இ. அப்போ டியை தூக்கி இங்கே போட்டோம்னா 1 2 3 4ஆவது. ஸோ இ வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பொசிஷன் வந்துருச்சு? 1 2 3 4 5 6 7 8 லெட்டர் வந்துருச்சு. இந்த 8 லெட்டரில் ஏ போட்டாச்சு, பி போட்டாச்சு, சி போட்டாச்சு, டி போட்டாச்சு, இ போட்டாச்சு, எஃப் போட்டாச்சு, ஜி போட்டாச்சு. இப்போ என்ன மட்டும் தான் பெண்டிங்கு? ஹெச் மட்டும் தான் பெண்டிங். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சீரீஸை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இ சி ஹெச் எஃப் டி பி ஜி ஏ. ஓகேவா? மொத்தம் 8 பேர் வந்துட்டாங்களா? ஸோ இந்த 8 பேர் எப்படி உட்காந்துருக்குறாங்க? இங்கே பாருங்கள், டி இங்கே போடலாம். ஓகேவா? பி இங்கே போடலாம், ஜி இங்கே போடலாம், ஏ இங்கே போடலாம். ரைட்டா? ஸோ டிக்கு அப்புறம் என்ன வந்துட்டா? இடதுபுறம் எஃப் ஹெச் சிஇ இ. அவ்வளோதான். இதுதான் இந்த 8 பேர்த்தோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இதை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சில நேரங்களில் என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் எல்லாமே கரெக்டாக கூட வராது. அந்த ஆப்ஷன் 3 4 கொஷின் கொடுக்குறாங்க இல்லையா, அதிலிருந்து கண்டுபிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் இந்த மாதிரி எக்ஸாக்டாக 8 பொசிஷனும் உட்காந்துரும். அதனால் இதை வந்து கவலைப்படாமல் நீங்கள் எப்போவுமே செம்ம ட்ரை பண்ணுங்கள். நிறையா மாணவர்கள் இந்த செம்மை பார்த்த உடனே பயந்துருவீங்க, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எனக்கு வரவே இல்லை சார், வராது அப்படின்னு. ஸோ அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த செம்மை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ கேள்விக்கு போகலாங்களா?
சரியா? ஸோ இந்த வலது இடதெல்லாம் கன்ஃபியூஸே பண்ணிக்கூடாது. ரைட் சைடு எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும்? வலது. லெஃப்ட் சைடு எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும்? ரைட் சைடு எழுதுனா வலது ப்ளஸ்ஸு, ரைட்டா? லெஃப்ட் சைடு எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும்? லெஃப்ட் சைடு எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும்? இடதுபுறம் கிடைக்கும். ஓகே ஓகே. ஸோ வலதுபுறம்னா ரைட்டு, இடதுபுறம் அப்படின்னா லெஃப்ட்டு, மைனஸ். ஓகேவா? ஸோ இடது வலது, இதை எப்போவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? கன்ஃபியூஷன் வரும். நிறைய சம்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபியூஷன் வராது. ஈக்கு வலதுபுறம் இரண்டாவதாக அமர்ந்திருப்பவர் யார்? ஈக்கு இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி வட்டத்தில் கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்படியே கூட வச்சு சொல்லிக்கலாம். ஈக்கு வலதுபுறம், ஈ இங்கே இருக்குதா? வலதுபுறம் யார் ரெண்டாவதாக அமர்ந்திருப்பவர்? ஹெச். ஈ இங்கே இருக்கிறாரா? ஸோ ஈ வந்து திருப்பிக்கோங்க. ஈக்கு வலதுபுறம்னா ரைட் சைடு. ஓகேவா? ஈக்கு வலதுபுறம்னா ஹெச். ஈ இங்கே உட்காந்துருக்கிறாருன்னா வலதுபுறம் 1 2வதாக இருக்கிறது யார்? ஹெச். எஃப்க்கு உடனடியாக வலதுபுறம், எஃப்க்கு உடனடியாக வலதுபுறம் அமர்ந்திருப்பவர் யார்? டி. ஓகேவா? என்னது? டி. பின்வரும் ஜோடியில் யார் ஏக்கு அருகில் இருபுறமும் அமர்ந்திருப்பார்கள்? ஏக்கு 2 பக்கமும் யார் உட்காந்துருப்பா? ஈயும் ஜியும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யார்? ஈயும் ஜியும். ஈயும் ஜியும். ஸோ ஈயும் ஜியும் எங்கே இருக்குது? ஈயும் ஜியும் ஆப்ஷன் ஜியை பொறுத்து. எதை பொறுத்து? ஜியை பொறுத்து. ஸோ ஜி எங்கே இருக்கிறாரு? ஜியை பொறுத்து. ஹெச்சின் ஜியை பொறுத்து. ஹெச்சின் இடம் என்ன? ஜிக்கு வலதுபுறம் ஹெச் எத்தனாவதாக இருக்கிறாரு? 1 2 3 4வது. வலதுபுறமும் 4வதாக இருக்கிறாரு. இடதுபுறம்னு பார்த்தாலும் 1 2 3 4. ஸோ 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தா 2மே போடணும். பட் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். சரியா? வலதுபுறம் 4வதாகவும் இடதுபுறமும் 4வதாக தான் அமர்ந்திருக்கிறாரு. இடதுபுறம் 4வதாக, இடதுபுறம் 3வதாக, இடதுபுறம் 5வதாக, வலதுபுறம் 5வதாக. அப்போ என்ன ஆப்ஷன்? 4th ஃப்ரம் தி லெஃப்ட். முடிஞ்சு போச்சு. ஸோ 4 மார்க் நீங்கள் சொல்லையாக வாங்கிடலாம். இதில் என்னென்னா டைம் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால தான் மற்ற சம்மில் நீங்கள் குயிக்காக சால்வ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, ரேங்கிங்கு இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது புரியுதா? ஸோ சிம்பிளான சம்மு தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். 191வது சம். சரியா? இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு. மாடுகள் கோழிகள் அடங்கிய கூட்டத்தில் கால்களின் எண்ணிக்கையானது தலைகளின் எண்ணிக்கையில் 2 மடங்கை விட 14 அதிகமாகும். அப்படியெனில் மாடுகளின் எண்ணிக்கை என்ன? உங்கள்கிட்ட மாடு கோழி உங்கள் வீட்டில் இருக்குது, ரைட்டா? ஸோ மாடுகளை பற்றி நம்ம பார்ப்போம். மாடுகள், சரியா? கோழி இருக்குது, மாடு கோழி இருக்குது. ஸோ மாட்டோட தலை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எத்தனை இருக்குதுன்னு தெரியாது, சரியா? மாடோட எண்ணிக்கை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஒரு மாட்டுக்கு ஒரு தலை தான் இருக்கும், ஒரு கோழிக்கு ஒரு தலை தான் இருக்கும். இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இது ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ கால்கள், இப்போ மாடுடைய கால்களோட எண்ணிக்கை என்னவாக இருக்கும்? ஒரு வேளை எக்ஸ் 1 இருந்தால் என்ன இருக்கும்? 4xனா 4 கால் இருக்கும். ஒரு ஒய் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 2 ஒய் இருக்கும். அவ்வளோதான். ஸோ கால்களின் எண்ணிக்கை 4x, ரைட்டா? கோழிகளுடைய கால்களோட எண்ணிக்கை 2y. ஸோ சிம்பிளாக முடிச்சாச்சு, ரைட்டா? ஸோ மாடுகளோட தலைகளின் எண்ணிக்கை எக்ஸ் எனில் கோழிகளோடது ஒய்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டால் கால் எத்தனை இருக்கும்? மாட்டுக்கு 4 கால், ரைட்டா? கோழிக்கு எத்தனை கால் இருக்கும்? 2 கால். மாற்றிங்கிறது போட்டுறாதீங்க, சரியா? இப்போ என்னென்னா என்ன சொல்கிறாங்க? கூட்டத்தில் கால்களின் எண்ணிக்கையானது, மாடுகள் அடங்கிய கூட்டத்தில் கால்களின் எண்ணிக்கையானது தலைகளின் எண்ணிக்கை, கால்களோட எண்ணிக்கை என்ன? 4x + 2y. கால்களின் எண்ணிக்கை என்ன சொல்கிறோம்? 4x + 2y. கால்களின் எண்ணிக்கையானது தலைகளின் எண்ணிக்கையில் 2 மடங்கை விட 14 அதிகம். ஸோ தலைகளோட எண்ணிக்கை என்ன? x + y, 2 மடங்கு அதிகம். ப்ளஸ் என்னது? கூடுதலாக 14. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேஷன் பண்ண தெரிஞ்சதுன்னா உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், கால்களின் கால்களோட எண்ணிக்கையானது என்ன சொல்கிறாங்க? கால்களோட எண்ணிக்கை என்ன? 4x 2y. இது தலைகளோட எண்ணிக்கையில் 2 மடங்கு ப்ளஸ் கூடுதலாக என்ன சொல்கிறாங்க? 14. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 4x + 2y = 2x + 2y + 14. ஸோ இந்த 2y கேன்சல் ஆயிரும். 4x - 2x = 14. அப்போ 2x = 14, x = 7. x = 7 அப்படின்னா மாடுகளோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 தலை இருக்கும்னா அப்போ 7 மாடு, நம்பர் ஆஃப் கவுஸ் எத்தனை இருக்கும்? 7 இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த சம் போகலாமா? ஒரு குதிரை மற்றும் 2 மாடுகளின் மொத்த விலை. ஓகே, ஸோ முன்னாடி சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம், இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குதிரை மாடு வச்சுருக்கிறீங்க வீட்டில். ஒரு குதிரை மற்றும் 2 மாடுகளின் மொத்த விலை ரூபாய் 680. என்னது? ஒரு குதிரை, ரைட்டா? எத்தனை மாடு?
2 மாடு. மொத்த விலை என்ன? 680. ஒரு குதிரையின் விலையானது ஒரு குதிரையோட விலையானது ஒரு மாட்டின் விலையை விட 80 அதிகம். மாட்டோட விலையை விட 80 ரூபா அதிகம். ஒரு குதிரையின் விலையானது மாட்டின் விலையோட 80 ரூபா அதிகம்னா +80. அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த 2வை தூக்கிட்டு வந்து 1ல் போட்டோம்னா ஹெச்சுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? ஹெச்சுக்கு பதிலாக C + 80 போட்டுக்கலாம் இந்த ஹெச்சுக்கு பதிலாக. அப்போது C + 80 + 2C = 680. 3C + 80 = 680. இந்த 80 அந்த போயிடுச்சுன்னா 680 80 கழிச்சோம்னா அப்போ 3C = 680 - 80 which is equal to 600. 3 மாட்டோட விலை 600 ரூபா. அப்போ ஒரு மாட்டோட விலை 200 ரூபா. அப்போ ஒரு மாட்டோட விலை 200 ரூபா. ஓகேவா? ஸோ குதிரை மற்றும் மாட்டின் விலையின் விகிதம். ஒரு மாடு 200 ரூபா. ஒரு குதிரை 2 மாடுகளின் விலை 680 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மாட்டோட விலை 400 ரூபா. ஓகேவா? 2 மாட்டோட விலை 400 ரூபா. இங்கே பாருங்கள், ஒரு குதிரை 2 மாடு = எவ்வளோ? 680. ஒரு மாட்டோட விலை 200 ரூபா கண்டுபிடிச்சாச்சு. அப்போ H + 2 × 200 = 680. அப்போது H + 400 = 680. அப்போ குதிரையோட விலை எவ்வளோ? H = 680 - 400 which is equal to 280. அப்போ ஒரு குதிரையினுடைய விலை 280, மாட்டினுடைய விலை 200. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? குதிரை மற்றும் மாட்டினுடைய விலையின் விகிதம். குதிரையோடது 280, மாட்டோடது எவ்வளோ? 200. ஓகேவா? ஸோ விகிதம்னு பார்த்தோம்னா 0 கேன்சல். 4வது வாய்ப்பாடு 4 7 28, 5 20. ஸோ 7:5. என்னங்க? 7:5 இஸ் தி ஆன்சர். ஓகேவா? 5:7 7:5 பார்த்துக்கோங்க. ஹார்ஸுக்கு கவுக்கு கேட்டிருந்தாங்கன்னா 7:5. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாமா? 600 பேர் கொண்ட ஒரு கிராமத்தில், சரியா? உங்கள் கிராமத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? 600 பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு 24 மக்களுக்கும் ஒரு தலைவர் உள்ளார் எனில் மொத்தம் எத்தனை தலைவர் இருப்பார்? ஸோ மொத்தம் 100 பேர் இருந்தால் ரைட்டா 4 தலைவர் 96 தொண்டர் ஒவ்வொரு குழுவிலையும், ரைட்டா? அப்போ 25 பேர் இருப்பாங்க. 25 பேர்த்துக்கு 24 + 1 100 பேர் இருந்தால் 24 மக்களும் 96 மக்களும் ஒரு 4 தலைவரும் இருப்பாங்க. இப்போ இங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க? 600 பேர் இருக்கிறாங்க. 100 பேர் இருந்தால் 4 பேர், 600 பேர் இருந்தால் 6 4 என்ன வரும்? 24 தலைவர்கள் இருப்பார்கள். ஓகேவா? 25ங்கிறது போட்டுறாதீங்க, இதையும் சேர்த்தி தான், ரைட்டா? அடுத்தது 10 நோட்டு. இது சிம்பிளான கணக்கு தான். 100 பேர் இருந்தால் 4 தலைவர், 200னா 8, 300னா 12, 400னா 16, 500னா 20, 600னா 6 24 பேர். 10 நோட்டுகளின் மதிப்பு 4 புத்தகங்களின் மொத்த மதிப்புக்கு சமம். ஓகே. 10 நோட்டு = 4 புக்கு. ஓகேவா? 10 நோட்டு = எதுக்கு சமம்? 4 புத்தகத்திற்கு சமம். ஓகே. அப்போ 5 நோட்டு = எதுக்கு சமம்? 5 நோட்டு எதுக்கு சமம்? அவ்வளோதாங்க, 2 புக்குக்கு சமம். ஓகே. 5 நோட்டு = 2 புக்குக்கு சமம். ஒரு புக்கு 2.5 நோட்டு, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். 10 நோட்டுகளின் மதிப்பு 4 புத்தகத்தின் மொத்த மதிப்பிற்கு சமம். 15 நோட்டு மற்றும் 2 புத்தகத்தின் மொத்த மதிப்பு 4000. என்ன சொல்கிறாங்க? 15 நோட்டு, ரைட்டா? 15 நோட்டுகளின் மற்றும் 2 புத்தகங்களின் மொத்த மதிப்பு என்ன சொல்கிறாங்க? 4000 அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டு? சரி, 10 + 5 15 நோட்டு. அப்போ எதுக்கு சமம்? 4 + 2 6 புத்தகத்துக்கு சமம். 6 புத்தகத்துக்கு சமம். அதாவது 10 நோட்டு 4 புக்குக்கு சமம் அப்படின்னா 5 நோட்டு 2 புக்குக்கு சமம். 10 + 5 5 நோட்டுனா 4 + 2 6 புத்தகத்துக்கு சமம். ஓகேவா? இப்போ பாருங்களேன், 15 நோட்டு மற்றும் 2 புக்கு, ஓகேவா? மொத்த மதிப்பு 4000. அப்போ இந்த 15 நோட்டுக்கு பதிலாக என்ன போடலாம்? 6 புக்கு. 6 புக்கு + 2 புக்கு = 4000. அப்போ 8 புக்கு = 4000. அப்போ புக்கு = 4000 / 8. ஒரு புத்தகத்தோட மதிப்பு 500 ரூபா. ஒரு புத்தகத்தோட மதிப்பு 500 ரூபா. ஓகேவா? ஒரு புத்தகத்தோட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 500 ரூபாய்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது 6 புத்தகம்
என்ன கேட்டிருக்கிறாங்க, 4000 எனில் 12 நோட்டு மற்றும் 3 புத்தகங்களின் மதிப்பு என்ன? ஸோ 12 நோட்டு ரைட்டா, 12 நோட்டு ப்ளஸ் எத்தனை புத்தகம்? 3 புக்கு. ஓகே, 3 புத்தகங்களோட விலை என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. புக்கோட விலை என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு, 500 ரூபா. 3 500 ரூபா எவ்வளோ? ஓகேவா. இன்னொன்று 4 புத்தகம் அப்படிங்கிறது எவ்வளோ? ஒரு புத்தகம் 500 ரூபாய்னா 4 புத்தகம் எவ்வளோ? 2000 ரூபா. 4 500 என்ன வரும்? 4 500 2000. அப்போது 10 நோட்டு 2000 ரூபாய்னா ஒரு நோட்டு எவ்வளோ? 200 ரூபா. அப்போது 12 நோட்டு 12 × 200. 12 200 எவ்வளோ? 2400 ப்ளஸ் 3 புத்தகம் 3 500 1500. அப்போ எவ்வளோ வருது? 2000 1000 3 900 எவ்வளோ வருது? 3900. இதற்கான விடை என்ன? 3900. ஓகேவா. ஸோ 10 நோட்டு 4 புத்தகங்க சமம்னா அப்போ 5 நோட்டு 2 புக்குக்கு சமம். 2 கூட்டினா 5 நோட்டுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? 6 புத்தகம் போட்டுக்கலாம். 5 நோட்டு 2 புத்தகம் 4000 ரூபாய்னா இந்த 5 நோட்டுக்கு பதிலாக 6 புக்கு போட்டுட்டா 8 புக்கு 4000 ரூபா. அப்போ ஒரு புக்கு 500 ரூபா. சரியா. அப்போ 4 புக்கு எவ்வளோ? 4 500 2000 ரூபா. 10 நோட்டு 2000 ரூபாய்னா ஒரு நோட்டு 200 ரூபா. ஒரு நோட்டு 200 ரூபா, ஒரு புத்தகம் 500 ரூபா. 12 நோட்டு 12 × 200 எவ்வளோ வருது? 2400. 3 500 1500 கூட்டினா நமக்கு 3900. ஓகேவா. ஸோ அடுத்தது ஒரு சம்மு. ஒருவர் ஒரு தேர்வில் ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 4 மதிப்பெண் பெறுகிறார். சரியான பதிலுக்கு 4 மார்க்கு. ஓகே. ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் 1 மதிப்பெண் இழக்கிறார். தப்பாச்சுன்னா 1 மதிப்பெண் போகுது. அவர் மொத்தம் 50 கேள்விகளுக்கு பதில் எழுதி 50 மதிப்பெண் வாங்குகிறார். சரியா. 50 கொஷினுக்கு பதில் எழுதுறாரு. மார்க் என்ன கிடைக்குது? 50 கிடைக்குது. மொத்தம் 50 கொஷின். சரியா. இப்போது அவர் சரியாக எழுதிய கேள்விகள் எத்தனை? ஒரு வேளை 20 கேள்விகள் ஆப்ஷன்லேருந்து தான் போக முடியும். ரைட்டாக. 20 கேள்விகளுக்கு சரியாக பண்ணியிருந்தால் 30 கேள்விக்கு என்ன பண்ணியிருப்பார்? தப்பாக பண்ணியிருப்பார். அப்போ 20 கேள்வினா 20 × 4. 20 × 4னா 80 மார்க்கு. 30 × 1னா எவ்வளோ வருது? 30 மார்க் குறையும். அப்போது என்ன வருது? அப்போது இதுக்கான சரியான விடை நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் பி சூஸ் பண்ணோம். அதே டக்குன்னு வந்துருச்சு. ஸோ 30 - 1 சரியா. அப்போ -30 மார்க்கு. 20 கேள்வி சரியான கேள்விக்கு 80 மார்க் வருது. ரைட்டா. ஸோ 80 மார்க்கில் 80ல் 30 போச்சுன்னா அப்போ என்ன மார்க் வந்துச்சு? 50 மார்க் வந்துருச்சு. ஓகேவா. அப்போ மொத்தம் 50 கொஷின் அட்டன் பண்ணுறாரு. 20 கொஷின் சரியாக வருது. ரைட்டாக. எத்தனை கொஷின் சரியாக வாங்குறாரு? 20 கொஷின் சரி. 30 கொஷின் என்னது? ராங். 20 சரி. அப்போ இதுக்கு எவ்வளோ மார்க்கு? 80 மார்க்கு. இதுக்கு எவ்வளோ மார்க் போகுது? 30 மார்க் போகுது. அப்போ எவ்வளோ வந்துருச்சு? 50 வந்துருச்சு. அப்போ என்ன ஆப்ஷன் சரியான ஆப்ஷன் அப்படின்னா பி. இப்போ 30 எடுத்து பாருங்களேன். இப்போ 30 எடுத்திங்க அப்படின்னா 30 × 4 120 வரும். 20 தப்புனா 20 மார்க்கு. அப்போ எவ்வளோ வரணும்? 100 மார்க் வரும். அப்போ ஆப்ஷன் சி என்ன ஆகாது? வராது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி இந்த சம்மெல்லாம் ட்ரையல் அண்ட் எரரில் போகிறதா பெஸ்ட்டு. ஓகேவா. ஒருவர் ஒரு நாள் முழுவதும் பறவை வேட்டையாடி திரும்புகிறார். அவர் பையில் எத்தனை பறவைகள் உள்ளன கேட்டபோது அவர் 6 தவிர மற்றதெல்லாம் சிட்டுக்குருவிகள். என்னது? சிட்டுக்குருவிகள். 6 தவிர மற்றதெல்லாம் மாடப்புறா. ஓகேவா. மாடப்புறாக்கள். அடுத்தது என்னது? 6 தவிர மற்றதெல்லாம் மணிப்புறா. ஓகேவா. ஸோ இது ஒரு ஈஸியான சம்மு தான். 6 தவிரங்கிறாரு. அப்போ மொத்தமாக இது 2 6 தவிர அப்படின்னா இதில் ஒரு 3 இதில் ஒரு 3 இருக்கலாம். அதே மாதிரி தான் இதுலேயும் என்ன பண்ணுறாரு? மணிப்புறா சொல்லும் பொழுது 6 தவிர அப்படிங்கிறாரு. அப்போ 3 சிட்டுக்குருவி, 3 மாடப்புறா, 3 மணிப்புறா. ஓகேவா. டோட்டல் நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் அவர்கிட்ட எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 இருக்கும். ரைட்டாக. ஒரு வேளை 12 தவிர அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எத்தனை இருக்குன்னா 3 6 18. ஒரு வேளை 27 தவிர அப்படின்னு சொல்கிறாருன்னா 27ல் 18 தவிர அப்படின்னு சொல்கிறாருன்னா மொத்தம் 27 இருக்கும். ஸோ இது 6 தவிரன்னு சொல்லும் பொழுது, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 6 தவிர மற்றதெல்லாம் சிட்டுக்குருவிகள், 6 தவிர மற்றதெல்லாம் மாடப்புறா, 6 தவிர மற்றதெல்லாம் என்னது? மணிப்புறா. அப்போ இங்கே எத்தனை இருந்தால் மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும்? 9 இருந்தால் மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும். அடுத்தது 25 45 60 பேர் கொண்ட குழுக்களாக பிரிக்கக்கூடிய மிகச்சிறிய குழுவில் உள்ளவர்களின் எண்ணிக்கை என்ன? ரைட்டு. ஸோ இது என்னவா பண்ண போகிறோம்? இதுக்கு என்ன? 25, 45, 60. ஓகேவா. ஸோ இதில் நீங்கள் என்ன எடுத்தாலே போதுமானது. ஸோ மிகச்சிறிய குழுக்கள்னு சொல்கிறாங்க. 25 45 60. இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
5 5 25, 5 9 45, 5 12 60, மறுபடியும் 3. ஸோ 3ஆல் பண்ணிங்கன்னா ஸோ 5 அப்படியே தான் இருக்கும். 3 9 3 12, இதுக்கு மேலே பிரிக்க முடியாது. 3 5, ஓகேவா? 3 5 5 4 60, சரியா? 5 × 60 என்ன வரும்? 900 ஆன்சர், ஓகேவா? ஸோ 900 இஸ் தி ஆன்சர். அடுத்தது, மண் சிமெண்ட்டு கலந்த ஒரு கலவையின் எடையில் 60% சிமெண்ட்டு உள்ளது. ஓகே, ரைட். 120 கிலோ கலவையில் எவ்வளவு சிமெண்ட் சேர்த்தால் கலவையில் உள்ள சிமெண்ட்டின் எடை 75% உயரும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒரு சிமெண்ட் கடை வச்சுருக்கிறீங்க, நான் உங்கள்கிட்ட சிமெண்ட் வாங்க வந்திருக்கிறேன், ஓகேவா? ஸோ சிமெண்ட் விற்கும் பொழுது 60% சிமெண்ட் இருக்குது. எவ்வளோ? 60%. அப்போ 40% என்னது? மண், ஓகேவா? மண் சிமெண்ட்டு. இப்போ என்னை பார்த்துறீங்க, ரைட்டா? சரி, சிமெண்ட் ஒரு மூட்டை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன். எத்தனை கிலோ எடை இருக்குது? அது 120 கிலோ இருக்குது, ஓகேவா? அப்போ 120 கிலோவில் 60% அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 72 கிலோ, ஓகேவா? 50% அப்படிங்கிறது 60, 10%னா 12, 60ம் 12ம் 72. இப்போ 40%னா 50ல் 10 கழிச்சுக்கோங்க. 50%னா 60, 10% 12%னா 48 கிலோ. சரி, மண் எவ்வளோ கலந்துருக்குறீங்க சிமெண்ட்டில்? 48 கிலோ கலந்துருக்குறீங்க. சிமெண்ட் ஆக்சுவலாக 72, 120 கிலோவுக்கு பதிலாக 72 கிலோ தான் இருக்குது. சரி, சார் தெரிஞ்சனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓகேவா, இதில் 60% சிமெண்ட்டை 75%, சரியா? ஸோ அப்போ 75% என்னவாக இருக்குது? சிமெண்ட் இருக்குது அப்படின்னா அப்போ 25% என்ன இருக்கும்? மண் இருக்கும், ஓகேவா? அப்போது நீங்கள் என்ன பண்ணல, சரி கொஞ்சத்துக்கு கொஞ்சம் குறைச்சாது சாரு கொடுப்போம் மண்ணை அப்படின்னு சொல்லி 75%. அப்போ 60% இருந்தது என்ன ஆயிடுச்சு? 75% ஆயிடுச்சு. 40%ஆக இருந்தது என்ன ஆயிடுச்சு? 25% ஆச்சு. இப்போது மண்ணில் எந்த சேஞ்சுமே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ மண்ணை எக்ஸ்ட்ரா நம்ம கொட்டவே இல்லை. இது ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட்டு. மண் 48 கிலோ அப்படியே தான் இருக்குது. தெர் இஸ் நோ சேஞ்சு. இதுக்குள்ளே நம்ம என்னத்தை தான் கொட்டுறோம்? சிமெண்ட்டை மட்டும்தான் கொட்டுறோம். இந்த 48 கிலோ அங்கே ஆரம்பத்தில் என்ன இருந்ததோ அதே தான் இங்கேயும் இருக்கும், புரியுதா? அப்போ இந்த 25% அப்படிங்கிறது 48 கிலோ. காவாசி 48 கிலோனா அரைவாசி எவ்வளோ? 96 கிலோ. முக்கால்வாசி எவ்வளோ? 348 எவ்வளோ? 348, 350னா 150, ஒரு 6 குறைச்சா 144 கிலோ. அப்போ புதிய கலவையில் சிமெண்ட் எவ்வளோ இருக்கும்? 144 கிலோ இருக்கும். மண் எவ்வளோ இருக்கும்? 48 கிலோ இருக்கும். அப்போ ஆல்ரெடி 72 கிலோ சிமெண்ட் இருந்தது, இப்போ எத்தனை கிலோவாக மாறிடுச்சு? 144 கிலோவாக மாறிடுச்சு. அப்போ இன்னும் எத்தனை கிலோ கொட்டணும்? 72 கிலோ சிமெண்ட்டை ஆட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த ரேஷியோவில் கிடைக்கும். 75% உயரம்னா நம்ம 72 கிலோ சிமெண்ட்டை கலக்கணும். இது பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்குறான். 125 கிலோ கலவை கொண்ட சிமெண்ட் மற்றும் மண்ணில் 60% சிமெண்ட் இருக்குதுன்னா 40% என்ன இருக்கும்? மண் இருக்கும். அப்போ 120 கிலோவில் 60%ங்கிறது 72 கிலோ, 40% அப்படிங்கிறது 48 கிலோ. முடிஞ்சு போச்சு. இப்போ இது என்னவா மாற்றுறோம்? 60% 75% சிமெண்ட்டாக மாற்றுறோம். அப்போ 75% ஒரு மூட்டையில் சிமெண்ட் இருந்ததுன்னா 25% என்ன இருக்கும்? மண் இருக்கும். நம்ம மண்ணை இதோட சேர்த்தவே இல்லை. அப்போ இங்கே என்ன இருந்துச்சோ அதுதான் இங்கே இருக்கும். அப்போ இந்த 25% அப்படிங்கிறது 48 கிலோனா 75% அப்படிங்கிறது எவ்வளோ? 144 கிலோ, ஓகேவா? ஸோ மொத்தத்தில் இந்த எத்தனை மூட்டை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 192 கிலோவாக இருக்கும், ஓகேவா? இது எத்தனை கிலோ இருக்கும் மூட்டை? 192 கிலோவில் 144 கிலோ சிமெண்ட்டு, 48 கிலோ மண். ஆல்ரெடி 72 கிலோ 48 கிலோவாக இருந்துச்சு. இப்போ இந்த 72 144 மாறிடுச்சுன்னா அப்போ 72 கிலோ சிமெண்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அடுத்தது மாறுபட்டதை காண்க. ஸோ இது வேறு மாதிரி இருக்குதா? இது 3 ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இது மட்டும் பேஸில் என்ன இருக்குது? டச் ஆகிருக்குது. இதெல்லாம் டச் ஆகாமல் இருக்குது, ஓகேவா? மீதியெல்லாம் முக்கோணத்தோடைய உச்சத்தில் பக்கத்தில் இருக்குது. ஆனால் இது மட்டும் எப்படி இருக்குது? அடிப்பகுதியில் இருக்குது. எப்படி வேணாலும் கண்டுபிடிச்சாலும் ஆப்ஷன் பி தான். அடுத்தது பாருங்கள், பின்வரும் பகடையில் 1க்கு எதிர்முகத்தில் என்ன வரும்? ஆப்போசிட் ஆஃப் 1. 1க்கு எதிர்ப்புறத்தில் 5 வராது, 3 வராது, 2 வராது, 6 வராது. 1க்கு ஆப்போசிட்டில் மீதி இருக்கக்கூடியது என்ன? 4 மட்டும் தான் வரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ 25 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். ஒரு தடவை திருப்பி பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும், ஓகேவா? அடுத்த வரக்கூடிய தேர்வை
நல்லா எழுதுங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செம்ம ரீட் பண்ணுங்கள். ரீட் ஒரு கிவன் டேட்டா என்ன, அதில் என்ன கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிக்கணும், அப்புறம் தான் சொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 3 விதமாக சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா பேஸ் பண்ணில் சால்வ் பண்ணலாம், ஈக்குவேஷன் பேசிஸில் சால்வ் பண்ணலாம், ட்ரையல் அண்ட் எரரில் சால்வ் பண்ணலாம். டெஃபினட்டாக உங்களால் 25க்கு 25 வாங்க முடியும். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு இருங்க. அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. ஓகேவா? ஸோ டைம் எந்த அளவுக்கு நீங்கள் மிச்சம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நல்ல டீம் சர்க்கிளை உருவாக்கிக்கோங்க. நல்லா படிங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் அ சம்மர் சீசன். ஸோ நல்ல ஒரு பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் மென்டலி ஃபிட், ஃபிசிக்கலி ஃபிட்டு. எக்ஸாம் டைமில் எப்போவுமே நல்ல ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கோங்க. ரைட்டா? ஸோ யாரோடையும் கோவப்படாதீங்க, சண்டை கட்டாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. அழகாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி படிங்க. ஸோ கஷ்டப்பட்டு படிக்காதீங்க. எப்போ இருந்தாலும் நீங்கள் தான் படிக்கணும். அடுத்த வாரம் குரூப் 4 தேர்வு அப்படின்னா நீங்கள் எப்படி படிப்பீங்களோ அதே ஃபோர்ஸோட, அதே வைராக்கியத்தோட, ஒரே வெறியோட படிங்க. எண்ணம், பேச்சு, மூச்சு, செயல் அனைத்தும் ஒருநிலைப்படுத்தி படிச்சிங்க அப்படின்னா வெற்றி நமதே. இன்றைய வகுப்பு முடிந்தது. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.